இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அதில் மறைந்திருக்கிறதான மகிமையும். பாகம் 5. இன்றைக்கு 5வது பகுதிக்குள் நாம் போகிறோம் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுதலுக்குள் மறைந்திருக்கிற பல ரகசியங்கள் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு பகுதி பகுதியாய் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னார். அதில் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் படி, இந்த வசனத்தை மேற்கொண்டு தான் நம் ஒவ்வொரு காரியங்களையுமே அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தின் படி இனி இயேசுவுக்கு மரணம் என்பது கிடையாது என்பதையும், மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார், மரணத்தை வென்றவராக காணப்பட்ட உயிர்த்தெழுதல் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதே போல நாமும் இந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுதலுக்குள்ளாக பங்கடைவர்களாய் இருக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டதான ஒரு உயிர்த்தெழுதலாக இந்த உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது. அப்படின்னா இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதின் அடையாளமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த வசனம். அல்லேலூயா. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ளணும். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாய் உண்டாக்கப்பட்டதான ரகசியம் என்ன, அதில் மறைந்திருக்கிறதான மகிமை என்ன என்பதை குறித்து நாம் பகுதி பகுதியாக நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு 5வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதலுக்குள் யார் பங்கடைவார்கள், அல்லது இந்த உயிர்த்தெழுதலுக்குள் யார் இணைக்கப்படுவார்கள், அல்லது யார் உயிர்த்தெழுவார்கள், அதை அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுட்டு நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம். உண்மைதான். ஆனா அப்படி சொல்லுகிற நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை பல நேரங்களில் அறிந்து கொள்ளுகிறது கிடையாது. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாருமே பரலோகத்திற்கு போவார்களா என்று சொன்னாலும் அதில் வேதத்தில் சரியான முடிவுகளும் கிடையாது. காரணம் என்ன? இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டும் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு பாவத்தின் வாழ்க்கையில இருக்கிறாங்க. இன்னைக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துவிட்டு கிறிஸ்து யார் என்பதை அறியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் உயிர்த்தெழுவார்களா என்பது சொன்னா அங்க வேதத்துல சொல்லப்படல. அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு மனிதன் இணைக்கப்பட வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு மனிதன் இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னா யார் உயிர்த்தெழுவா அதை தெரிந்து கொள்ளணும். வேதத்தில் யார் உயிர்த்தெழுவார்கள் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது அவர் இப்படி எழுதுகிறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம்
15வது அதிகாரம் 20வது வசனத்தில இருந்து 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். அவர் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தெழுதலும் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மனுஷனால தான் மரணம் வந்தது. அந்த மரணத்தை தெய்வம் ஜெயிக்கிறதற்காக அவர் மனிதர் ரூபமாக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்து அவர் வாழ்ந்து அவர் மரித்து பின்பு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்னா அந்த மரணத்தை அவர் ஜெயமாக மாற்றிவிட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா. எப்படி மனிதன் மூலமாக மரணம் வந்ததோ அதே போல இவர் மனிதனாக்கப்பட்டு வந்தபடியினால் இவர் மூலமாக உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அதனால தான் அவர் முதல்ல உயிர்த்தெழுந்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது இனி அவருக்கு மரணம் கிடையாது. உயிர்த்தெழுதல் என்பதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்தில இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உயிரோடு கூட எழுந்தவர்கள் உண்டு. எலியாவுடைய காலத்திலும் எலிசாவுடைய காலத்திலும் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தது உண்டு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலும் அவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். செத்து போன லாசரை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினார். நாயினுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு விதவினுடைய மகனை பாடையில போகும் பொழுது அவனை உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு ஜெப தலைவனுடைய பெண் மரித்து விட்டா என்று சொல்லி அவளை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசுவும் எழுப்பினது உண்டு. அவரோடு கூட இருந்த சீஷனாகிய பேதுருவும் செத்து போன ஒரு மனிதனை எழுப்பி இருக்கிறார். அதே போல பவுலும் செத்து போன ஒருவனை எழுப்பி இருக்கிறார். அப்படின்னா எழுப்புதல் அவர்கள் உயிரோடு கூட எழுந்ததினால் அது உயிர்த்தெழுதல் என்று அர்த்தம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பும் ஒரு நாள் அவர்கள் மரணத்தை சந்தித்தது உண்டு. அதனால தான் இங்க வேதம் சொல்லுகிறது அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தபடியினால இனி அவருக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. அவர் மரணமே அவருக்கு கிடையாது. அதனால தான் சதா காலங்களிலும் இதோ உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசுவானவர் தான் இன்றைக்கு நம்மத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார் உயிர்த்தெழுதலை குறித்து. அவர் எப்படி சொல்லிக் கொண்டு அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா யார் உயிர்த்தெழுவார்கள்? அவருடையவர்களாய் இருந்தா மட்டும்தான். அவருடையவர்கள் என்று சொன்னா கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள். கிறிஸ்துவில் பிறக்கிற அனுபவம் வேற, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அனுபவம் வேற. கிறிஸ்துவை பிறக்கிற அனுபவம் என்று சொல்லப்படுகிறது ஞானஸ்தானத்தின் மூலமாக நீ கிறிஸ்துவை உன் சரீரத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறாய். அவர் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நீ அவருடைய பிள்ளையாக நீ தெரிக்கப்பட்டு நீ பிறப்பதற்குள்ளாக வருகிறாய். அந்த அனுபவம் வேற. ஆனா கிறிஸ்துவை தரிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் என்று சொல்லப்படுகிறது உன் நடக்கையில தான் இருக்கும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கும்,
உன்னுடைய செயல்பாடுகளில் இருக்கும். உன்னை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருகிறதே, அதற்கு பேருதான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். அவர்கள்தான் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 24வது வசனம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அதற்கு பின்பு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுக்குள்ளே போகாத படிக்கு முன்பு கொண்டு வரப்படுகிறது தான் உயிர்த்தெழுதலுக்குரிய ஒரு அனுபவம். அந்த உயிர்த்தெழுகிற அனுபவம் ரகசிய வருகையை குறிக்கிறது. அப்படின்னா ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்று சொன்னா ரகசிய வருகையில் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அல்லது அவருடைய எக்கால சத்தங்கள் தொனிக்கப்பட்டு அதை காதில் கேட்டவுடனே உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். மரித்தவர்கள் அப்படியே உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்படின்னா யார் எழுந்திருப்பா? அவருடையவர்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் ஒன்றுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த பகுதிக்குள்ள போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம். மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். வாசிப்போம். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாய் எப்படி ஒரு மனிதன் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டான் என்பதை நாம் பார்த்தோமோ, அதே போல அந்த ஞானஸ்தானத்திற்குள் கடந்து வரப்பட்ட அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள் பூரணப்பட்டு கொண்டு வரும் பொழுது அவன் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்படின்னா இன்றைக்கு ரட்சிப்பு எப்படி உயிர்த்தெழுதலோடு கூட நம்மை இணைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளணும். அந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமாக இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் இப்படி எழுதுகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல. அவர் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை யாருக்கு? பிலிப்பியர் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு சொல்றாரு? அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கூட
உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு பிரயாசப்படுங்கள் என்று சொன்னா அந்த ரட்சிப்புக்குள் இணைக்கப்பட்டதுதான் உயிர்த்தெழுதல். அப்படின்னா அந்த ரட்சிப்புக்குள்ள நீ பூரணப்படாவிட்டா நீ மரித்தாலும் உயிர்த்தெழ மாட்டாய். அல்லேலூயா. எல்லாத்துக்குமே வசனம் உண்டு. ஆண்டவர் ஏன் இவ்வளவு விளக்கமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம கடைசி காலத்துல வந்துட்டோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அதுதான் உண்மை. அவர் வருகை எந்த நேரம் கூட இருக்கலாம். ஏன் இன்னைக்கு ராத்திரி அவர் வருகை இருந்தாலும் சொல்றதுக்கு இல்ல, அல்லது பிரசங்கம் பண்ணுகிற இந்த நேரத்திலும் இயேசு வந்துட்டாலும் சொல்றதுக்கு இல்ல. அவர் வரும் பொழுது நீ மரித்து உயிர் அல்லது நீ மறுரூபமாக்கப்படணும், அல்லது ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பதாக நீ மரித்து விட்டா மரிக்கப்பட்ட நீ உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னா ரட்சிப்புக்குள் நீ பூரணப்பட்டு இருந்தா மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு, அதை பூரணப்படுத்து. அந்த ரட்சிப்பு என்னதென்பதை தெரிஞ்சுக்கோ, அந்த ரட்சிப்பின் பாதை என்னதென்பதை தெரிஞ்சுக்கோ, அந்த ரட்சிப்புக்குள் நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்று தெரிந்துக்கோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பப்படுகிறதைத்தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம தெரிந்து கொள்ளணும், இந்த ரட்சிப்பு எப்படி உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த உயிர்த்தெழுதலோடு கூட நம்ம இணைக்கிறாரா? 4வது வசனத்திலே இருந்து, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். வாசிப்போம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா அந்த ரட்சிப்பின் மூலம் தான் நீ உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிற. அந்த ரட்சிப்பை கொண்டு வந்தவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ரட்சிப்பை எப்படி நமக்கு தந்தார்? தம்முடைய மரணத்தின் மூலமாகத்தான். அப்ப அந்த மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக பெற்கப்பட்டதான அந்த ரட்சிப்பை நீ பாதுகாத்து கொண்டு அதை பூரணப்படுத்தும் பொழுது நீ கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறாய், நீ கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறாய், அவர் உயிர்த்தெழுதலோடு கூட நீ ஐக்கியமாகிறாய். அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். அதைத்தான் இந்த 5வது வசனம் சொல்லுகிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். எப்படியா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அது என்ன வருங்காலங்களில் விளங்க செய்கிறதுக்கு? அவர் வருகை குறிக்கிறது. வருங்காலங்களில் விளங்க செய்யணும், அவருடைய வருகையை குறிக்குது. அப்ப அதுல நீ உயிரோடு கூட எழுந்திருக்கணும் அப்படின்னாவோ, அல்லது அவர் வரும் பொழுது நீ மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு நீ கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாலோ, அந்த கிருபையினால் உண்டாக்கப்பட்ட அந்த ரட்சிப்போடு கூட நீ தரித்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்புக்குள் நீ பூரணப்படும் பொழுதுதான் நீ உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறாய். என் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நீ உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் அவர் இங்க சொல்றார், வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்படின்னா அதற்கு பேரு தான் உயிர்த்தெழுதல். எதற்கு கர்த்தர் உயிர்த்தெழுகிறார்?
உயிர்த்தெழுதலோடு கூட எதற்கு நம்மை கர்த்தர் இணைக்கிறார்? இணைக்கப்படுகிறதின் நோக்கம் என்ன? நீ அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி, சதா காலமும் தேவனோடு கூட இருக்கும்படி. அதைத்தான் இங்க சொல்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவு செய்தார். அப்படின்னா நீ நித்திய காலமாய் பரலோகத்தில் இருக்க, நித்திய காலமாய் அவரோடு கூட நீ வாசம் பண்ணுகிறதற்கு, உன்னை உயிரோடு கூட எழுப்புறதுக்கு தான் தெய்வம் இந்த உலகத்திற்கு வந்தா, தம்மையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தா, அவர் ரத்தத்தை சிந்தினா, அந்த ரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பெறப்பட்ட அந்த ரட்சிப்பை நீ பூரணப்படுத்த வேண்டும். அந்த ரட்சிப்புல தான் உயிர்த்தெழுதல் மறைந்திருக்கிறது. 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பு தேவனுடைய ஈவுன்னு சொல்லப்படுகிறதே, நீ அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கணும், அதை எவ்வளவு பத்திரத்தோடு கூட நீ காத்து கொள்ளணும். அந்த ரட்சிப்பை நீ எவ்வளவு பத்திரத்தோடு கூட நீ பூரணப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். என கருமையான தேவ ஜனமே, ரட்சிப்புக்குள் மறைந்திருக்கிறது உயிர்த்தெழுதல், அல்லது ரட்சிப்புக்குள் இணைக்கப்பட்டதுதான் உயிர்த்தெழுதல். அந்த ரட்சிப்புக்குள் நீ பூரணப்படாவிட்டா நீ மரித்தாலும் உயிர்த்தெழ மாட்டாய். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஒவ்வொரு காரியத்தையுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு வந்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்கும்படி தான் வந்தாரு. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அந்த பாவங்களை நீக்கி என்று சொல்லப்படுகிறது அவருடைய மரணத்தை குறிக்குது. அவருடைய மரணத்தின் மூலம் தான் தன் பாவங்கள் நீக்கப்படுகிறது. அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னா, அந்த ரட்சிப்புக்குள் மறைந்திருக்கிறதுக்கு பேரு தான் உயிர்த்தெழுதல். அப்படின்னா நீ ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேனாவே நீ உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டுட்டாய் என்ற அர்த்தம். அந்த உயிர்த்தெழுதலுக்குள் நீ பங்கு பெற வேண்டும் என்று சொன்னா நீ அந்த ரட்சிப்புக்குள் பூரணப்பட்டிருந்தா தான் முடியும் என்று தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் எப்படி உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவரை பார்க்கிறதற்கு வகை தேடுகிற காரணம் என்ன? அவன் இருக்கிற ஊருக்கு இயேசு வராரு. அவன் இருக்கிற ஊருக்கு இயேசு வருகிறார். அந்த இடத்துக்கு இயேசு வராரு. அவர் வருகிறார் கேள்விப்பட்ட உடனே இவன் இருதயத்திற்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. யார் அந்த இயேசு? அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனா அவரை பார்த்தது கிடையாது.
அவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனா அவரை நேரா பார்த்தது கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அப்படின்னா இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்கிறதுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடிட்டான்னு அர்த்தம். நேரா ஆளு ஓடி போய் நிக்கிறாரு. எல்லாம் ஹைஜாக் ஃபிகர் மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கிறாங்க. இயேசு ஹைட்டு. யூதர்கள் எல்லாருமே ஹைட்டா தான் இருப்பாங்க, 6 அடிக்கு மேலதான் இருப்பாங்க எல்லாருமே. எல்லாம் போகிறாங்க, இவன் நின்று பார்க்கிறான், அவரை பார்க்கவே முடியல. ஆனா அவன் இருதயத்திற்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும், அவர் இங்க வந்துட்டாரு, இதை விட்டுட்டா மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா தெரியல, ஆனா எப்படியாவது அவரை பார்த்துடணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். காட்டத்தின் மரத்தில் ஏறினான் அப்படின்னு சொன்னா அது சாதாரண ஒரு மரம் கிடையாது. அந்த மரம் ஃபுல்லா முள்ளுகள் உள்ள மரம், அது முள்ளு நிறைந்த மரம். அதுல ஏறுனா அப்படின்னா கை காலெல்லாம் கிழிஞ்சிடும், அல்லது ட்ரெஸ் வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சிடும். ஆனா அதை கூட அவன் பார்க்கல. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அது மரத்தின் மேல ஏறுகிறான். ஒருவேளை அவனுக்கு காயப்பட்டு இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு ரத்தங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனா அவன் அந்த கண்டுகளையே ஆண்டவரை பார்க்கணும் என்று சொல்லித்தான் என்ன பண்ணுகிறான்? போகிறான், மரத்தின் மேல் ஏறுகிறான், அவர் பார்க்கும்படி நிற்கிறான். 5வது வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க 6வது வசனம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போகிறான். 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்படின்னா சகேயு யாரு? பாவியான ஒரு மனுஷன். அவனுடைய வீட்டுக்கு தான் இவர் போகிறாரு. காரணம் என்ன? இவனுக்குள் இருந்ததான அந்த விசுவாசம், இவனுக்குள் இருந்ததான அந்த ஆர்வம், அவரை பார்க்கணும்னு சொல்லி காட்டத்தின் மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்ததை இவர் பார்த்து, அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு தான் கூப்பிடுக, சகையுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி கூட்டிக்கிட்டு போகிற வழியில சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷர் வீட்டுக்கு போகிறாரே, என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். 8வது வசனம், சகேயு நின்று கர்த்தர் நின்று சொல்லப்படல. இயேசு அதை கேட்டவுடனே அவங்க கிட்ட பேசினார், இங்க எழுதப்படல. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, அப்படின்னா எப்பா எல்லாரும் உன்னை பாவின்னு சொல்றாங்களே, இனி என்ன பாவம் செய்த? அவர் கேட்கல. ஒருவேளை நீ பாவத்துக்குள்ள இருந்து அந்த பாவத்தை விட்டு வெளியே வா என்று சொல்லி அங்க அவர் எந்த ஒரு பிரசங்கமும் பண்ணல, அவனுக்கு உபதேசமும் பண்ணல, அவன் கூடத்தான் போய்கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை அவன் கேட்கும் பொழுது அவன் இருதயம் குத்தப்படுகிறது. அப்படின்னா இயேசுவை நீ தரித்து கொண்டு விட்டா உன் வாழ்க்கையிலே மனம் மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இவர் ரட்சிக்கவே படல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவன் இன்னும் ரட்சிக்கப்படல. அந்த ரட்சிப்புக்குள்ள தான் இவனை கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. இங்க இவர் பிரசங்கம் பண்ணல, அதை கேட்கும் பொழுது அவன் இருதயம் குத்தப்படுகிறது. இப்ப அவனே கன்ஃபெஷன் பண்ணுகிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான், அல்லது தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அல்லது அவன் இருதயத்திற்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக்கப்படுகிறது. அந்த மாற்றம் என்ன? வாசிங்க தொடர்ந்து. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளை பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நாளத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
வருகிறான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்றாரு. அப்படின்னா சகைவுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு மனமாற்றம் உண்டாக்கப்படுகிறது. அந்த மனமாற்றத்திற்கு பேரு ரட்சிப்பு என்று இயேசு சொல்லுகிறாரு. இதோ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பாவியை பார்த்து அவர் சொல்லல. அந்த பாவத்தை உணர்க்கப்பட்டவன், அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தவன், அவனுக்குள் ஒரு மனமாற்றம் உண்டாக்கப்பட்ட பின்பு தான் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இதோ இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் சொல்றாரே. ஏன் ஆபிரகாமுக்கு குமாரன் சொல்றாரு? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், அவனும் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டவன். அந்த உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்ட அவனோடு கூட கர்த்தர் இவனை இணைக்கிறார் என்று சொன்னா, ரட்சிக்கப்பட்ட இவனை உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா சகையு ரட்சிக்கப்பட்டானா அவன் பரலோகத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். சகையு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான்னா அவன் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா இங்க இவன் இவ்வளவு பெரிய கன்ஃபெஷன் பண்றான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான், தன்னுடைய செய்த பாவத்தை அறிக்கையிட்டு அதுல இருந்து மனமாற்றம் வருகிறான் என்று சொன்னா அவன் திரும்பி பாவம் செய்ய மாட்டான்னு அர்த்தம். அதனால தான் இயேசுவே சொல்லுகிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொன்னா அவனை உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பாவிய ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரார். எப்படி? அன்பின் மூலமாகத்தான். சகையுவே இறங்கி வா, அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கு மேல அவர் பேசினார், இங்க பேசினார், இனிமே சொல்லல. சகையுவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல வந்து, அந்த ஒரு வார்த்தை சகையு வாழ்க்கையை தலைகீழா மாத்திருச்சு. அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது, அவனை உயிர்த்தெழுதலோடு கூட தெய்வம் இணைத்து விட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல இன்னொரு பாவி உண்டு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். தண்ணீர் மொள்ளுகிறதுக்கு வருகிறார். வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், அம்மா ரொம்ப தாகமா இருக்கிறேன், ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன், ரொம்ப தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தாயேன். வாசிங்க. யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். எப்பா, நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. அப்பவே வேற ஜாதிகள் பிரச்சனை உண்டு. நீ வேற ஆள், நான் வேற ஆளுப்பா. நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்ப? நீர் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்ப? அதற்கு இயேசு என்ன சொல்றார்? 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் அவரிடத்தில் கேட்டிருப்பாய். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அது என்ன ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு? அதுக்கு பேரு ரட்சிப்பு. இங்க அவளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிறதற்கு தெய்வம் ஒரு காரியத்தை அங்க செய்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும். அந்த ஈவு என்ன? அவள் மேல வைக்கிற இரக்கத்துக்கு பேரு தான் ஈவு.
அவருடைய ஈவையும் தாகத்துக்கத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிற இவர் என்னார் என்பதை அறிந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அதுக்கு அவ என்ன பதில் கொடுக்கிறா? 11வது வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே. கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டா? அப்படின்னா அவளுக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு அர்த்தம். அவருடைய வார்த்தை, அவர் பேசுகிற காரியம் சுத்தமா அவளுக்கு இன்னும் புரியல. இயேசுவை இன்னும் அவள் அறிந்து கொள்ளல. பேசுகிறது இயேசு தான் என்பது அவளுக்கு தெரியல. ஆனா இப்ப அவரோடு கூட அவ என்ன பண்ணுகிறார்? பேசிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு காரியமா அந்த ஜீவ தண்ணீரை குறித்து ஒவ்வொரு காரியமா சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். அப்படின்னா அந்த ஜீவ தண்ணீரை குறித்து சொல்லி இருக்கிறாரு. ஆனா இவளுக்கு இன்னும் அது விளக்கம் புரியல. அவ என்ன நினைக்கிறா? அப்போ ஒருவேளை இந்த தண்ணியை குடிச்சா தாகமே வராது போல இருக்கு. அப்போ நான் அவ்வளவு தூரத்திலிருந்து இங்க தண்ணி கொள்ள வேண்டாம், நான் வீட்டில நல்லா இருப்பேன், அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த தண்ணியை கொடுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். உன் புருஷனை அழைச்சிக்கிட்டு வாமா, நீ கேக்குறத கொடுக்கிறேன், உன் புருஷன் என்ன பண்ணு, கூட்டிக்கிட்டு வா. வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால். எனக்கு புருஷன் இல்லை. வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இதை உள்ளபடி சொன்ன என்று அவ வாழ்க்கையை சொல்லி போட்டாரு. அவள் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி போட்டார். அம்மா, உனக்கு புருஷனே இல்லை, நீ சொன்னது உண்மைதான். உனக்கு ஏற்கனவே 5 புருஷன் உண்டு, இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் கிடையாது. சொன்ன உடனே அவ அசந்து போயிட்டா. யார் இவரு? அப்பதான் அவர் யோசிக்கிறா, யார் இவரு? என் வாழ்க்கையை குறித்து இப்படி பேசி போட்டார், யார் இவரு? வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்பதான் அவளுக்கு தெரியுது, ஆஹா, ஒரு தீர்க்கதரிசி கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை சொல்லி போடுறாரு, என் வாழ்க்கையில் இந்த ரகசியத்தை மறைச்சதை சொல்லி போட்டுட்டாரு. இவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கணும். நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். வாசிங்க 20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால். இப்பதான் அவன் முக்கியமான பகுதிக்கே வரா. இவள் தீர்க்கதரிசி என்று காண்ட உடனே நம்ம ஒரு ஆண்டவர் ஏதோ ஒரு தேவ மனுஷன் கூட பேசுறோம் என்ற எண்ணம் வந்த உடனே இப்ப அவ ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. எப்பா, எங்க பிதாக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தாங்க, ஆனா நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. வாசிங்க தொடர்ந்து. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அதுதான் இன்றைய காலகட்டத்தில் நடக்குது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முறைமைகள் அங்கே முடக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபை, ஆவிக்குரிய சபையை அங்கே கர்த்தர் தொடக்கும்படிக்கு வைக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த சம்பவம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நடக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து இப்ப அந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்றார், பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
வாசிங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். வாசிங்க. ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு எங்கிருந்து வருது? யூதர்கள் வழியா வருது. அப்படின்னா இவர் மூலமா இப்ப இவளுக்கு ரட்சிப்பு போகுதுன்னு அர்த்தம். சமரியா கிட்ட இப்ப அவர் பேசுகிறது நோக்கமே அவளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரத்தான். சமரியா ஸ்திரீ கிட்ட இயேசு பேசுகிறது நோக்கமே அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ப அவ கூட பேசி கொண்டிருக்கிறாரு. அங்க ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது. வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபையினுடைய முறைமைகளை குறித்து அவர் சொல்றாரு. இதை குறித்து நான் உங்களுக்கு பின்னால எடுக்கிறேன். எப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறதுனா என்ன, பிதா எதை விரும்புகிறார், எந்த சபையை பிதா விரும்புகிறார், சபை தொழுது கொள்ளுதல்னா என்ன, சபையினுடைய முக்கியத்துவம்னா என்ன, சபைக்குள் தெய்வம் எதை விருப்பப்படுகிறார், எதை விருப்பப்பட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க பாடுகிற பாடலும் சரி, நீங்கள் ஆராதனை செய்கிற ஆராதனையும் சரி, நாம் கொடுக்கப்படுகிற தேவ செய்தியும் சரி, பிதா பிரியப்பட்ட மாத்திரம்தான் அந்த சபை அங்கீகரிக்கப்படும். இல்லைன்னா அங்கீகரிக்கப்படாது. அதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னால எடுப்பேன். சபையினுடைய முக்கியத்துவம் என்கிற தலைப்புல அது உங்களுக்கு பின்னாடி எடுப்பேன். அவர் இங்க சொல்லிட்டு 24வது வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எல்லாத்தையும் சொல்லி போட்டார் அவகிட்ட. எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை தொழுது கொள்ளுவார்கள், எப்படி வருங்க காலத்தில் பிதாவை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி அவளுக்கு சொன்ன உடனே அவ அசந்து போய் நிக்கிறா. நின்னுட்டு அவர் என்ன சொல்லுகிறா? 25வது வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற, இப்போதான் மேட்ரிக்கே வராவ, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். ஒருத்தர் வராரு, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா போதகர் ஒருத்தர் வருவார் என்று நான் அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அவர் வரும்போது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் எனக்கு தெரியுமே. அதுக்கு இவர் என்ன பதில் கொடுக்கிறார்? வாசிங்க. அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். உன்னுடனே பேசுகிற நானே அவர். அவ்வளவுதான், அசந்து போயிட்டா. ஐயோ, நான் மேசியா கூட பேசிக்கிட்டு இருக்கிறேனா, நான் கிறிஸ்துவோடு கூட பேசிக்கிட்டு இருக்கேனா, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னாரு. அப்படின்னா நீர்தான் அவரா, நீர்தான் மேசியாவா? அவ அசந்து போய் நின்னு அவ என்ன செய்கிறா? 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்து தானோ என்றால், அவர் கிறிஸ்து தானா? ஓடுற ஊருக்கு, குடத்தை வச்சுட்டு ஓடுற ஊருக்கு இயேசு அங்கே நிக்கிறார். ஓடுற ஊருக்கு, தெருவா போகிறா, கதவா தட்டுறா, தட்டி சொல்றா, எப்பா நான் செய்த எல்லாத்தையும் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் ஒரு விஷயம் கூட வாங்க, வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானா, அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர்கிட்ட வருகிறார். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் அவர்கிட்ட வர்றாங்க. வாசிங்க 39வது வசனம்.
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்திரீயை வச்சு ஊரையே ரட்சித்துட்டாரு. அப்ப யார் இவா? உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவ என்ற அர்த்தம். யாரு பாவிங்க? 5 புருஷன் உண்டு அவளுக்கு. யாருமே நிரந்தரம் இல்ல. அப்படின்னா அவ பாவி. அந்த பாவி கிட்ட தான் இயேசு பேசுகிறாரு, தன் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்றாரு, அங்க நடக்க போற இனி வருங்காலங்களை குறித்து சொல்றாரு. அவ அசந்து போய் நிக்கிறா. ஒருத்தர் வருவார், எனக்கு தெரியும். கிறிஸ்து என்ன மேசியா ஒருத்தர் வருவாருன்னு தெரியும். அவர் தான் வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ பேசுகிற அவர் நான் தான் அவர். அவளதான் ஓடுறா, கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா. வேதம் சொல்லுது, அந்த ஸ்திரீயின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசமானார்கள். 40வது வசனம். சமரியர் அவர்களிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். இதே சமரியா பட்டணம் தான் ஒரு நாள் இயேசு உள்ள வரும்பொழுது விடமாட்டேன்னு சொன்னவங்க. ஆனா இதே சமரியா பட்டணத்துல ஒரு ஸ்திரீயை வச்சு அந்த தேசத்தை அசைச்சிட்டாரு. அந்த பட்டணத்தை அசைச்ச உடனே இப்ப அவங்க சொல்றாங்க, எப்பா 2 நாள் என் ஊர்ல வந்து தங்கிட்டு போ. 2 நாள் ஊர்ல வந்து தங்கிட்டு போ. அவர் என்ன சுவைத்து வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசித்து, அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் ரட்சிப்பு 2 நாள்ல அந்த பட்டணத்தை அசைச்சிட்டாரு. பட்டணத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து, அதான் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் சொன்னது சரிதான், உன் சொல்லின் நிமித்தம் நாங்க ரட்சிக்கப்பட்டு நினைக்காத. இப்ப நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க. அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்படின்னா பாவிகளை ரட்சிக்க வந்தவர் இவர் தான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இவரால தான் ரட்சிப்பு வரப்போகுது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டு விட்டோம். ஆகவே உன்னுடைய வார்த்தை நிமித்தம், இவருடைய உபதேசத்தின் நிமித்தமே நாங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா இவங்க அத்தனை பேருமே உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு சமரியா பட்டணமே உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்க பாவம் செய்வாங்களா? இயேசுவோட உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் பாவம் செய்ய முடியுமா? மறுபடியும் அந்த பாவத்துல தள்ள முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை கொண்டு விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதற்கு அந்த ரட்சிப்பு? நீ உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்பதற்குத்தான். நீ உயிரோடு கூட ஒரு வருகையில் எழுந்திருக்கணும் என்பதற்குத்தான். அந்த ரட்சிப்புக்குள் நீ பூரணப்படாம இருப்பனா நீ மரித்தாலும் உயிர் தெழ மாட்டாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு திட்டமும் தெளிவுமா விளக்கமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு எப்படி உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை. அடுத்த வாரம் இன்னொரு பகுதி நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். திருவிருந்து எப்படி உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.